சிஜேபியின் ஸ்கூல் திக்கரோ என்கின்ற போராட்டம் ஆகஸ்ட் 15 தொடங்கப்பட்டது. அந்த போராட்டமானது தற்சமயம் எந்த நிலையை எட்டியுள்ளது, அதை அவர்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களின் வரவேற்பு எப்படி உள்ளது என்பதை பற்றி இந்த வீடியோ அலசுகிறது. ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நிறைய செய்தி இதில் இருக்கிறது. பள்ளிகளை மேன்மைப்படுத்துங்கள், பள்ளியை தூய்மைப்படுத்துங்கள், பள்ளியை சீர்படுத்துங்கள் அப்படிங்கின்ற அந்த போராட்டத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். ஆம், அவர்கள் எதையுமே சொன்னா அதை சாதித்து காட்டுவார்கள். ஏற்கனவே ஜந்தர் மந்தரில் அவர்கள் 37 நாட்கள் மழையிலும் வெயிலிலும் அவர்கள் போலீசின் எதிர்ப்பையும் பெரிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கத்தின் எதிர்ப்பையும் தாங்கி அவர்கள் ஒரு போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காமித்தார்களே. அதன் பிறகுதான் அவர்களுடைய செல்வாக்கு இந்தியா முழுக்க பரவியது. ஆம், இதுவரைக்கும் அவர்களை உதாசீனப்படுத்தின சேனல்கள் கூட இப்பொழுது இந்த போராட்டத்தை ஆதரித்து பேசுகின்றன. ஆம் நேயர்களே, மக்கள் ஆதரவு கூடும்போது பத்திரிகை, நியூஸ் சேனல் எல்லாமே அந்த மக்களின் பக்கம் திரும்பிதானே ஆக வேண்டும். இல்லைன்னா அந்த ஊடகங்களை மக்கள் ஒதுக்கி விடுவார்கள் அல்லவா? அதனாலதான் இன்னைக்கு வட இந்தியா பத்திரிகைகள் எல்லாமே கொண்டாடி வருகின்றன. ஆம், இதுவரைக்கும் கோடி மீடியா என்று பிஜேபி ஆதரவு நிலை எடுத்து இருந்த மீடியாக்கள் கூட இன்றைக்கு அபிஜித் கே, அது போல அவங்க கட்சியில அடுத்தால இருக்கிற தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேட்டி எல்லாமே எடுத்து மக்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆமா நேயர்களே, இதோ பாருங்கள். இந்த செய்தியில் இந்தியா டுடே அபிஜித் கே உட்கார வைத்து அந்த ஸ்கூல் திக்கரோ பத்தி செய்திகளை அவர்கள் பேட்டி எடுக்கிறார்கள். இந்த போராட்டத்தை இவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய செய்து விடுவார்கள் என்றும் இந்த மீடியாக்கள் தெரிந்து விட்டது. ஆம், ஏன்னா இவருடைய உறுதி அந்த மாதிரி இருக்கு. சும்மா மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து போற கூட்டம் கிடையாது. இவர்கள் சாதித்து விடுவார்கள் என்றுதான். ஆம் நேர்களே, ஆகஸ்ட் 15 ஆரம்பித்த அந்த ஸ்கூல் திக்கரோ, பள்ளிகளை தூய்மைப்படுத்துங்கள், அந்த போராட்டமானது இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரவி உள்ளது. இந்தியாவில் உள்ள அரசு பள்ளிகள் 80 வருடம் கழித்தும் அதனுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்கள் என்று உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்துள்ளார்கள். அதை பார்த்த இந்திய மக்கள் அனைவருமே இப்பொழுது நாம எப்படிப்பட்ட இந்தியாவில் வசிக்கிறோம் என்கிறதை உணர்ந்திருக்கிறார்கள். அதை பற்றிய செய்திகள் அன்றாடம் வந்து கொண்டு இருக்கின்றன. இவர்கள் இந்த போராட்டத்தை சும்மா வாயால சொல்லிட்டு, சும்மா பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இப்படி இப்படின்னு எடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படின்னு ரீல்ஸ் போட்டுட்டு அப்படியே உட்காரலாங்க. உழைக்கிறார்கள், அந்த நிர்வாகிகள் எல்லாம் உழைக்கிறார்கள். அதற்கான திட்ட வடிவுகளை அவர்கள் மேற்கொண்டு உழைக்கிறார்கள். எப்படி திட்டமிடுகிறார் பாருங்கள். முதல்ல இந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட 18 பேர் கொண்ட உறுப்பினர்களை அவங்க அமைப்பிலிருந்து தேர்ந்தெடுத்து அந்த அமைப்பு யாருன்னு ஒரு போட்டோ முதல்ல அவங்க வலைத்தளங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை பாருங்க. இதுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அதிகாரப்பூர்வமாக இந்த சிஜேபி இயக்கத்தில் இருந்து இவர்கள் அனைத்து கிராமங்களுக்கு செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, இவர்கள் மட்டும் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட முடியுமா? அதுவும் 30 நாள்ல 100 ஸ்கூல். இந்தியா முழுக்க இருக்கிற பள்ளிகளை நாம சுத்தப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும்னா எங்கள் கட்சி, எங்க அமைப்பை சேர்ந்தவர்களால் எல்லாருமே எல்லா பக்கம் போக முடியாது. அதனால அந்தந்த அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களும் சரி, மாணவர்களின் பெற்றோர்கள், சமூக விருப்பம் உள்ள அனைவரும் அந்த பள்ளிகளுக்கு செல்லுங்கள். சென்று உங்களுடைய செல்போனில் அந்த பள்ளியுடைய நிலைமை, அதாவது கழிப்பறைகள், குடி தண்ணீர் நல்லா கிடைக்கிறதா, மதிய உணவு எப்படி வழங்கப்படுகிறது, சுத்தமா இருக்கிறதா, அந்த கல்வி தரம் எப்படி இருக்கு, எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பது விவரத்தை நீங்கள் எடுத்து அதை நீங்க இன்ஸ்டாகிராமோ அல்லது ரீல்ஸாவோ அல்லது எதுலனாலும் நீங்க போஸ்ட் பண்ணலாம். அது போல எங்களுடைய இணையதளத்துக்கு அதை அனுப்புனா நாங்களே அதை போஸ்ட் பண்ணுவோம். பண்ணிட்டு அதன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். அதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோல பாருங்க. காக்ரோச் ஜனதா கட்சி தனது 2வது போராட்டத்தை தொடங்கியுள்ளது. அதன் பெயர் பள்ளி சரிசை போராட்டம், ஸ்கூல் டீக்கரோ ஆந்தோலன். இதற்காக நீங்கள் ஜந்தர் மந்தருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் 3 கட்ட தணிக்கையை 3 ஸ்டெப் ஆடிட் வெளியிட்டுள்ளனர். அதில் முதலில் நீங்கள் காக்ரோச் ஜனதா கட்சியின் இணையதளத்திற்கு சென்று ஒரு படிவத்தை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு ஒவ்வொரு மொழியிலும் கிடைக்கும்.
இரண்டாவதாக நீங்கள் அரசு பள்ளிகளுக்கு சென்று அங்கு தணிக்கை செய்ய வேண்டும். அங்கு என்னென்ன வசதிகள் உள்ளன, என்னென்ன இல்லை என்பதை அந்த படிவத்தில் நீங்கள் டிக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் அங்குள்ள உள்ளூர் அதிகாரிகளிடம் சென்று அந்த படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் காக்ரோச் ஜனதா கட்சியின் பக்கத்தை டேக் செய்ய வேண்டும். நீங்கள் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என அனைத்து இடங்களிலும் டேக் செய்யலாம். எனவே இப்போது பள்ளிகளை சரி செய்யும் நேரம் வந்துவிட்டது. இப்போது கல்வி முறையை மேம்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. ஜெய்ஹிந்த், இன்குலாப். சிஜேபி இணையதளத்துல இவங்க பதிவிட்டதை உறுதிப்படுத்தும் வகையில ஒருத்தர் அதை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காருங்க, ரீல்ஸா எடுத்து. அதை அபிஜித் ஜி.கே அவருடைய இணையதளத்துல அதை பதிவிட்டு இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதை அவர் பெருமையா சொல்றாரு பாருங்க. நண்பர்களே, நாங்கள் நேற்று ஒரு வீடியோ எடுத்தோம். அதில் எங்கள் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியின் உண்மையை வெளிப்படுத்தினோம். அதன் கூரை ஓரிடத்தில் உடைந்திருக்கிறது, மற்றொரு இடத்தில் கழிவறையில் தண்ணீர் வரவில்லை. அதாவது அந்த கழிவறை மூடப்பட்டுள்ளது. குழந்தைகள் எப்படி கழிவறைக்கு செல்கிறார்கள் என்று தெரியவில்லை. அந்த வீடியோ 15 லட்சத்திற்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளது. இப்போது ஜி தீபங்கர் சார் காக்ரோச் ஜனதா கட்சியின் முக்கிய தலைவராக இருப்பவர் அண்ணா. அவர் எங்கள் வீடியோவை ஸ்டோரியாக பகிர்ந்துள்ளார். மேலும் அவர் எங்கள் வீடியோவை ரீபோஸ்டும் செய்துள்ளார். எனவே அண்ணா, இது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அபிஜித் தீபங்கர் சார் வரை எங்கள் வீடியோ எப்படி சென்றதோ அதே போல் நான் விரும்புகிறேன். அதே போல் இங்குள்ள பொறுப்பான அதிகாரிகள் மற்றும் தலைவர்களிடம் வீடியோ சென்றடைய வேண்டும் மற்றும் பள்ளியில் குழந்தைகளின் கல்விக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும். இன்னைக்கு கிராமந்தோறும் செல்கிறார்கள். அந்த தலைவர்களை அந்த ஊர் மக்கள் ஆராத்தி எடுத்து வரவேற்கிறார்கள். இவங்க யாரு? இவங்க என்ன பெரிய சினிமா நடிகரா? அங்க இருக்கிற 10 வயசு குழந்தைக்கும் சரி, அங்க இருக்க ஒரு முதியோருக்கும் தெரியறதுக்கு, அங்க இருக்க இளைஞர்களுக்கும் தெரியறதுக்கு இல்லைங்க. 37 நாள் மழையிலும் வெயிலும் இவங்க உறுதியா ஒரு போராட்டம் செஞ்சு வெற்றி பெற்றார்களா? அதன் மூலம் அந்த மக்கள் மனதில் குடியேறிவிட்டார்கள். இன்னைக்கு கிராமம் போனா அவங்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாமே சூழ்ந்து கொள்கிறார்கள். சூழ்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். வாங்க பள்ளிக்கூடத்திலேயா, உங்களுக்கு அனுமதி இல்லையா? நாங்க கூட்டு போறோம். எங்க பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு அனுமதி இல்லையா படம் எடுக்கிறது? வாங்க உள்ள கூட்டு போய் படம் எடுக்க வைக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்கள். நாட் ஓன்லி அபிஜித் ஜி.கே கூட பணியாற்ற மற்ற சிஜேபி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த வரவேற்பு கிடைக்குது. சில மாநிலங்களுக்கு தடை போட்டு உள்ளது. ராஜஸ்தான்ல இவங்க உள்ளே நுழையக்கூடாது. அங்க இருக்கிற அரசு பள்ளிகளுக்கு அந்த அரசு சுற்றறிக்கை அனுப்பி உள்ளது. இந்த மாதிரி ஸ்கூல் திக்கரோன்னு சொல்லி பள்ளிக்குள்ள யாராவது அனானித்தமா போட்டோவோ ரீல்ஸோ எதுவும் எடுத்தா அனுமதிக்க கூடாது. தலைமை ஆசிரியருக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. ஆனா அதையும் மீறி இவர்கள் உள்ளே சென்று எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் அவர்கள் அமைப்பை பலப்படுத்தவும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கவும் இந்த போராட்டம் பயங்கரமான ஒரு உதவி செய்து வருது. இது ஆளுங்கட்சிக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்துள்ளது. ஏனென்றால் அடுத்த காலகட்டத்தில் இந்த பள்ளிகளை சீரமைக்க இவர்கள் முயற்சி செய்யும் போது தடை செய்ய முடியாது. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்யும் போது எப்படி தடை போட முடியும்? அப்படி செய்து இந்த பள்ளிகளை சீரமைத்து விட்டால் நாளைக்கு இவர்கள் இந்தியாவிலுடைய பெரிய இடத்தில் சென்று விடுவார்களே. 2029 வரை எலெக்ஷன் இவங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். இவங்களும் இந்த அளவுக்கு செஞ்சுட்டு 2029 எலெக்ஷனை மிஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா அதுல ஒரு அணியா இவர்கள் போட்டியிடுவார்கள். போட்டியிடும் போது மாபெரும் வெற்றியை நோக்கி இவர்கள் செல்வார்கள். அப்படிங்கிற நிலைமை இப்பொழுது வந்துவிட்டது நேயர்களே.